என்ன காரணம்? இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா 40 நாள்ல முடிச்சிருக்க நினைச்ச ஒரு சந்தோஷப்பட்டார் பிரபு. உண்மையிலே ஒரு விளம்பர படம் எடுத்தவர், ஒரு புது தன்னோட பணியாற்றிய ஒரு சாகித்யான ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கி அவரே பாடல் எழுதி அவர் பையனை நடிக்க வச்சு ஒரு மணிவண்ணன் கூட ஒரு இணை தயாரிப்பாளர் வச்சுக்கிட்டு அவர் மனைவி சாந்தி ஸ்ரீதர் அவரோட ஒரு டாக்டரையும் படத்தை நடிக்க வச்சு ஒரு +2 படித்த மாணவனை கதாநாயகனை ஆடி இருக்காரு. பார்த்தேன். அந்த டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, கேமராமேன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம விஜய் முரளி சொன்ன மாதிரி நீ எல்லாத்திலையும் தோத்தா, ஒரு தொழிலில் தோத்தா, அதில் தோத்தா, இதில் தோத்தா, அதெல்லாம் தாங்கிறடா, காதலில் தோத்தா மட்டும் அந்த வரி இல்லை, பொய்யான காதலில் தோத்தா ஏன்டா உன்னை அடிச்சுக்கிற? காதல் என்பது மெய் என்பது வேற, பொய் என்பது வேற. உண்மையான காதல். இன்னைக்கு காலைல ஒரு பொண்ணை பார்க்குறான், மத்தியானம் மேட்னி ஷோ பார்க்குறான், ஈவினிங் ஷோ பார்க்குறான், நைட் ஆனால் மேட்னியில் பிக்கப் பண்ணுறான், ஃபர்ஸ்ட் ஷோவில் அப்படியே சாப்பிட்றான், நைட் ஷோவில் பெட்டை ஷேர் பண்ணுறான். இது காதலா? இது காதலா? ஒரு பொண்ணோட ஒருத்தன் 25 நாள் 100 நாள் இருந்தா 100வது நாள் விழா கொண்டாடலாம். 100 நாளே இப்ப எல்லாம் கிடையாது. 25 நாள் ஒரு பொண்ணை காதலிச்சா வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கான். இது காதலா? அல்ல. அதனால காதல் கற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த தலைப்புக்கு இன்னொன்னு, இந்த காதல் கற்றுத்தரப்படும்ங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு வேர்வை கொட்டுது. இந்த மீடியாலாம் ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க? இதே தான் எடுத்து போட்டால் கொஞ்சம் நேரம் ஒரு கவரேஜ், அதுக்கு கவரேஜ் அளவுக்கு நம்மால் டிஆர் பேசுவார்ன்ற நம்பிக்கை இருந்ததுனால அத்தனை தோழன் வெயிட் பண்ணாங்க. என் தோழன் வந்து அத்தனை பேரும் நான் அவர்களை தோழர்களாக என்னுடைய நண்பர்களாக மட்டுமே நினைக்கின்றேன். நான் வந்துட்டு எனக்கு வேர்க்குதேன்னு போயிட்டா, என்ன தலைவர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒண்ணுமே பேசாம போயிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை அழைத்ததற்கு இங்கே கேஆர் வந்திருக்காரு, உண்மையில கேம்நாத் பாபுஜி வந்திருக்காரு, அவர் என்னோட பழைய நண்பர், ராஜா வந்திருக்கிறார், நம்ம பிரபு வந்திருக்காரு, எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்கள், விஜய் முரளி வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே கீழர் கூட எத்தனையோ விநியோகங்கள், நம்ம ஜெயக்குமார்லேருந்து ஆரம்பித்து பார்க்குறேன். எனக்கு இந்த விழாவுக்கு வந்ததில் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா விழாவுக்கு வந்திருக்கேன். வந்ததில் அத்தனை நண்பர்கள், அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், அத்தனை ஊடகத்துறை நண்பர்கள், என்னுடைய திரையுலகத்தை சார்ந்த நண்பர்கள், இத்தனை பேரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சினிமாவில் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய படங்கள் வரணும், நிறைய படங்கள் வந்து ஜெயிக்கணும். ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்ல முடிகிறேன், பெரிய நடிகர்கள் நடித்தாதான் படம் ஓடுலாம் எந்த சட்டமுமே கிடையாது. கதை நல்லா இருந்தால் படம் ஓடும். ஆனால் கதைக்காக படம் எடுத்த அந்த காலம், சதைக்காக படம் எடுக்கிற இந்த காலம், அது வேற. நெஞ்ச தொடர மாதிரி படம் எடுத்த அந்த காலம். இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு கேட்டால், சினிமா தியேட்டருக்கு பெண்கள் வரல. பெண்கள் அத்தனை பேரும் டிவி பார்க்குறாங்க, பெண்கள் அத்தனை பேரும் பார்க்கறதுக்கான ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட். சினிமா தியேட்டரில் நீங்கள் ஏன் சினிமா தியேட்டருக்கு ஜனங்கள் வரல? நான் ஆந்திராவில் ஆராய்ச்சி பண்ணேன். தமிழ்நாட்டில் சினிமா தியேட்டரில் வசூல் பண்ணக்கூடிய சினிமா ரேட்டு அதிகம். நான் கேஆரை போன்றவரை வைத்துக்கொண்டு ஹேமநாத் பாபுஜி வைத்துக்கிட்டு சொல்கிறேன், சினிமா தியேட்டரில் பெண்கள் 15 ரூபாய்க்கு டிக்கெட் பார்க்க விடுங்க, 20 ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க, 30 ரூபாய்க்குள்ள டிக்கெட் வைங்க. தமிழ்நாட்டில் டி ராஜேந்தர் படத்தை எந்த கொம்பனாவது கலெக்ஷன்ல தாண்டான்னு பார்க்க சொல்லு, சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டில் இலவசமா எல்லாமே அரிசி கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாருமே காபி சாப்பிட முடியுமா? ஏன் சாதாரண டீ கடை இருக்கு? சினிமா தியேட்டரில் பெரிய மால்ல பெரிய ரேட்டு வைங்க, சாதாரண தியேட்டரில் சாதாரண எளிமையான ரேட்டு வைக்கணும். ஏன் அதிக ரேட்டு வைக்கணும்? எதுக்கு எல்லாருமே 24 கோடி 25 கோடி 30 கோடி படம் மட்டும் தான் எடுக்கணுமா? ஒரு ஸ்ரீநாத்னு ஒரு புது பையனை போட்டு ஒரு காதல் கற்றுத்தரப்படும் 40 நாள்ல ஒரு படம் எடுத்து கான்செப்ட் எல்லாம் இருந்தா ஓடட்டுமே. ஏன் சினிமா தியேட்டரோட டிக்கெட் கட்டணத்தை குறைக்க கூடாது? குறைக்கப்பட வேண்டும். ஒரு நடிகனுக்கு மட்டுமே அத்தனை கோடி சம்பளம், அது படத்துல தெரியுமா? நடிகை வந்து நடிகனுக்கும் நடிகைக்கு மட்டுமே. நீ என்ன ஜிமிசி வச்சுட்டு அப்படி அப்படி இப்படி என்ன பண்ணாலும் சரக்கு இல்லைன்னா அது வந்து சவத்துக்கு போர்த்தப்பட்ட ஒரு பொன்னாடை. படத்துல ஒரு ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருந்தா ஒரு காட்டன் சேலை கட்ட கூட படம் ஓடும், கருத்து இருந்தா படம் ஓடும். இந்த வருஷம் ஜெயிச்ச படங்கள்லாம் பாருங்க, என்ன பெரிய நடிகர் நடிச்ச படம் மட்டுமே ஓடிடுச்சா? பெரிய நடிகர் நடிச்சிட்டாலே படம் ஓடிடுன்னு உத்தரவாதம் எழுதி கொடுக்க எந்த கொம்பம் முளைச்சிருக்கான் சொல்லுங்க, கையை காட்டு.
படத்துக்கு பண்ண செலவு என்ன, கலெக்ஷன் என்ன காட்டு. என்னோட படங்கள் எடுத்தேன்னா ஒரு தலை ரகம் 10 லட்சத்தில் எடுத்த படம் பல கோடி, 11.5 லட்சம் ரூபாய் எடுத்த உயிரிழந்த பல கோடி. மியூசிக் பண்ண கிளிஞ்சர்கள் சின்ன படம் சின்ன பட்ஜெட் பல கோடி, லட்சம் கிடையாது. கேளுங்க, மைதில் என்னை காதலி பல கோடி, ஒரு தாயின் சபதம் பல கோடி, என் தங்கை கல்யாணி பல கோடி, சம்சார சங்கீதம் பல கோடி, எங்க வீட்டு வளன் பல கோடி, ஒரு வசந்த கீதம் பல கோடி, பெற்றெடுத்த பிள்ளை பல கோடி. ஆனா இன்னைக்கு பல பேர் படம் எடுக்கிறான், தயாரிப்பாளர் தெருக்கோடி. நடிகர்கள் நீங்க மட்டும் சம்பளம் வாங்கினா போருமா? தயாரி படத்தில் என்ன சரக்கு, என்ன கதை? வெளிநாட்டில் மட்டும் படம் முடிச்சா ஓடிடுமா? ஏன் இந்த நாட்டில் ஒண்ணுமே நல்ல இடமே இல்லையா? ஏன் மைனாடு நல்ல லொகேஷன் லோக்கல் எடுத்து படம் ஓடலையா? கும்கி படம் ஓடலையா? மக்கள் சிந்திக்கணும், திரையுலகமும் சிந்திக்கணும். திரையுலகத்தில் ஒரு ஈ நடிச்சு ஒரு படம் ஓடிச்சா உடனே அடுத்து ஈயை வச்சு படம் எடுக்கலாம் திங்க் பண்ணாத, கொசு வச்சு எடுக்கலாம்னு திங்க் பண்ணாத. ஒரு வெற்றி பெற்ற படத்தில் ஒரே ஒரு கொசு நடிச்சா போறோம், கொசு கிட்ட காட்சிட்டு வாங்கிட்டு ஓடக்கூடாது. நல்லா கொடி கட்டி பிறந்தா எந்த காமெடியின் பின்னாடியும் போனதில்லை, கொடி கட்டி பிறந்தா எந்த கதாநாயகி பின்னாடியும் போனதில்லை. நான் என் படத்தில் அறிமுகப்படுத்த காமெடியான பெரிய ஆளான கூட நான் பின்னாடி ஓடினதில்லை. சொந்த காலில் நிக்கணும். உன் கதையில என்ன சரக்குன்னு நம்பணும், உன் பாட்டில் என்ன சரக்கு நம்பணும். சரக்கு இருந்தா படம் ஓடும், கிறுக்கு இருந்தா படம் ஓடாது. சரக்கு வேணுங்க. டி ராஜேந்தர் பேசுனது அதிக பிரசங்கி தரமா தெரியலாம், வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தா அதிக பிரசங்கி தனம் இல்லை. என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். அதெல்லாம் குறைச்ச விலையில கொடுப்பீங்க, இதெல்லாம் குறைச்ச விலையில. சினிமா தியேட்டர்ல குறைச்ச கட்டணத்தில் போடணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யார் யார் ஜெயிச்சு வந்து என்ன வாழ வச்சிருக்காங்க கேள்வி கேட்கிறேன். என்ன வாழ வச்சிருக்காங்க? ஏன் இந்த தகராறு? சுயநலம். யாரு சினிமா வாழ வைக்கல, அவங்கவுங்க அவங்கள காப்பாத்திக்கணும். நான் என்கிட்ட இருக்கிற சொல்றேன், சினிமா வாழணும். சினிமா வாழணுங்கிறதுக்காக ராஜேந்தர் வந்தேன். நான் எந்த ஊருக்கு அப்படியே நடந்து ஊர்ல கார்ல போனா கூட ஒரு சினிமா தியேட்டரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். அந்த சினிமா தியேட்டர் தான் என்னோட கோயில். அந்த சினிமா தியேட்டருக்கு போய் வரக்கூடிய மக்கள் மட்டும்தான், அந்த ரசிகர் மட்டும்தான் என்னோட தெய்வம். நான் தட்டில் சோறு போட்டு எடுத்து அள்ளி சாப்பிட்டேன்னா என்னோட ஒவ்வொரு சோத்து பொறுக்கையிலையும் ஒரு ரசிகன் மட்டும்தான் பார்ப்பேன். என்னை ஏற்றி விட்ட ஏன் இப்படி இந்த மக்கள். நான் படித்த எம்ஏ, நான் படித்த எம்ஹெச்டி, நான் வாங்க நினைச்ச பிஹெச்டி, எத்தனையோ பட்டம், அதெல்லாம் எனக்கு சோறு போடல. நான் போட்ட தாளம் மட்டும்தான் எனக்கு சோறு போட்டுச்சு. நான் பாடின ராகம் மட்டும்தான் சோறு போட்டுச்சு. ஒருதலை ராகத்திலேருந்து இன்னைக்கு ஒருதலை காதல் வரைக்கும் நான் நிற்கிறேன்னா என்னை வாழ வச்சது சினிமா. சினிமாவில் பேர் இருந்தால் அதை பயன்படுத்திக்கிட்டு அரசியல் வரும் போகும். நான் என்றைக்குமே சினிமா தான். நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் ஏதோ ஒரு ஓரத்துலையாவது ஒரு லைட் மேனாவது இருப்பேன், ஒரு மேக்கப் மேனாவது இருப்பேன், ஒரு டிரைவராவது இருப்பேன். அந்த வண்டி ஓட்டம் கூட சினிமா படத்துக்கு ஓட்டணும். ஒரு ஆப்ரேட்டராவது இருப்பேன். ஐ லைக் சினிமா, ஐ லவ் சினிமா. அதனால என்னோட ஒவ்வொரு படத்திற்கும் என் பொட்டியை உருக்கெடுத்து அனுப்பும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு அனுப்புவேன். ஏன்னா என்னோட ஆப்ரேட்டர் அந்த பொட்டியை திறக்கும் போது அவன் சந்தோஷமா படம் ஓட்டணும். ஒவ்வொரு சினிமாவில் வாழ்க்கையில் மனிதனா பிறக்கிறது சில பேர் பிறப்பான், சில பேரா மட்டும்தான் சினிமா கலைஞனா இருக்க முடியும். சினிமா கலைஞனா பிறக்கிறதும் இருக்கிறதும் பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவனா இருந்த காரணத்தால் தான் என்னுடைய திரைத்துறையை ரசித்து நேசித்து படம் எடுக்க வந்த ஸ்ரீதரை வாழ்த்த வேண்டும், சாந்தி ஸ்ரீதரை வாழ்த்த வேண்டும், ஸ்ரீநாத்தை வாழ்த்த வேண்டும், சாகித்யாவை வாழ்த்த வேண்டும், மணிவண்ணனை வாழ்த்த வேண்டும், இதை படித்த இதில் கோபி சபாபதியை வாழ்த்த வேண்டும், வெங்கட்டை வாழ்த்த வேண்டும், மாரியை வாழ்த்த வேண்டும், கண்ணதாசரை வாழ்த்த வேண்டும், படத்தில் நடித்த நாயகி வாழ்த்த வேண்டும், மற்ற நட்சத்திரங்களை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்று சொன்னாலும் நல்ல மனது இருக்கின்ற காரணத்தால் தான் வாழ்த்த வந்தேன் என்று சொல்லி எனக்கும் என் மகனுக்கும் என் குடும்பத்துக்கும் என்றைக்கும் ஆதரவை நல்கும் என் ஊடகத்துறையை சார்ந்த, பத்திரிகை துறை சார்ந்த, தொலைக்காட்சியை சார்ந்த, இணையதளத்தை சார்ந்த என் இனிய நண்பர்களுக்கும் என் திரையுலக அத்தனை சக தோழர்களுக்கும் இனிய விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் கலையுலக அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.